Hi everyone, welcome to Java Live Coding. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு ஜாவா இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கோடிங் கொஷின்ஸை நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் டியூப்ளிகேஷன்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது யூஸிங் கலெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரீம் ஏபிஐ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேம் நமக்கு டியூப்ளிகேஷன்ஸ் ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு கொஷின் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கொஷின் சப்போஸ் கண்டினியூஸாக கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க, லைக் டியூப்ளிகேஷன்ஸ் ரிமூவ் பண்ணால் அந்த ஃப்ரீக்வன்சியோட கவுண்ட் கேட்பாங்க. செகண்ட் கொஷின்ஸ் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி கேட்டாங்க. ஈச் வேர்டோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன அரே அப்படின்னு கேட்டாங்க. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். சேம் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு மேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேப் அப்படின்னாவே அது கீ வேல்யூ பேர். ஸோ கீ என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்டு. இப்போ நம்ம இங்கே அரே லிஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ரெட் எல்லோ, இந்த ஈச் வேர்ட் அதோட கவுண்ட்டு அதை நம்ம வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ கீ ஸ்ட்ரிங், வேல்யூ இன்டீஜர் அப்படி கொடுத்துக்கலாம். அது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஃப்ரீக்வன்சி. நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஃப்ரீக்வன்சி மேப்பை நம்ம வச்சுக்கலாம். ஒரு புது மேப் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேப்குள்ளே தான் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ண போகிறோம், லைக் கெட் பண்ண போகிறோம். இப்போது ஃபைண்ட் பண்ணுறோம் ஃபார் ஈச் ஸ்ட்ரிங். இது ஒரு ஆப்ஜெக்ட் கலர்ஸ். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலர்ஸுங்கிறது நமக்கு லிஸ்ட் ஆஃப் அரேஸ். நம்ம அரே லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற ஈச் வேர்டு ஃபார் ஈச் ஸ்ட்ரிங்கை ஒரு வேர்டுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மேப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரீக்வன்சி மேப். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி மேப் எதுக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூ பேராக இருக்கிறதுனால இதில் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு கீ நம்ம ஈச் வேர்டும் எடுத்துக்கிறோம். ஸோ வேல்யூ அதோட கவுண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நான் ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் இன் தட் லிஸ்ட் ஆஃப் அரே லிஸ்ட் ஆஃப் அரே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேர்டை கீயாக ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஈச் ஸ்ட்ரிங்கை கீயாக எடுத்துக்க போகிறேன். அதனால ஃப்ரீக்வன்சி மேப் டாட் புட். இங்கே இந்த வேர்டுங்கிறது என்னென்னா ஈச் வேர்டு இன் தட் லிஸ்ட். ஸோ வேர்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இதுதான் இப்போ கீயாக போய் செட் ஆகும் இந்த ஃப்ரீக்வன்சி மேப் அப்படிங்கிற லிங்க்டு ஹேஷ் மேப்பில். ஸோ செகண்ட் என்ன வேல்யூ நம்ம ஃப்ரீக்வன்சி கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா சேம் இந்த ஃப்ரீக்வன்சி மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் போட்டுட்டு இந்த வேர்ட் இருந்தால் லைக் இல்லை அப்படின்னா 0 வரும், இருந்ததுன்னா அதோட கவுண்ட் வரும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வேர்டுங்கிறத கீயாக போட்டாச்சு. வேல்யூவாக என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறன்னா இந்த கெட் ஆர் டிஃபால்ட் நம்ம போடும்போது இது என்ன பண்ணும், அந்த வேர்டு ஆல்ரெடி இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும் இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி மேப்புங்கிறது ஒரு எம்டி லிங்க்டு ஹேஷ் மேப். ஃபர்ஸ்ட் டைம் இதை செக் பண்ணும்போது இந்த வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் இது ரன் பண்ணும்போது ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் இந்த ரெட்டை எடுத்துக்கும். ரெட்டை எடுத்துகிட்டு உள்ளே செக் பண்ணும்போது இனிஷியலாக 0 அதில் எதுவுமே இருக்காது. ஸோ ஆல்ரெடி ரெட்டுங்கிற ஒன்று இருக்காது. ஸோ அட் தட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா 0ன்னு நமக்கு வேல்யூ அப்டேட் ஆகிடும். வேர்டுங்கிற இடத்துல ரெட்டுன்னு அப்டேட் ஆகிடும், வேல்யூங்கிற இடத்துல 0 நமக்கு வந்துட்டு ஃபார் த சேம் வேர்ட் இது கவுண்ட்டை 1ன்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோம். ஒன்ஸ் இது அப்பேர் ஆகிடுச்சு ஸோ 1. நெக்ஸ்ட் டைம் இது செக் பண்ணும், எல்லோவுக்கு போகும். எல்லோவும் சேம் 0ன்னு அப்டேட் ஆகும். ஆரஞ்ச், க்ரீன், எகெயின் ரெட் வரும்போது நமக்கு இது செக் பண்ணும். ஆல்ரெடி ரெட் அந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ரெட் இருக்குது, ஸோ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை 1ன்னு அப்டேட் பண்ணிடும். ஸோ
சாரி 2ன்னு அப்டேட் பண்ணும். ஆல்ரெடி நமக்கு வந்து 1ன்னு வந்திருக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஸோ அதோட 1 ப்ளஸ் பண்ணி 2ன்னு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிரும், செகண்ட் டைம் வரும்போது இது 2ன்னு அப்டேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இதோட வேல்யூ 1ன்னு இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ அகெயின் க்ரீனுக்கு ஆல்ரெடி க்ரீனுக்கு வந்து 1ன்னு அப்டேட் ஆகிருக்கும். செகண்ட் டைம் இது வரும்போது க்ரீனுக்கு +1 வந்து 2ன்னு ஆகிடும். க்ரீனோட வேல்யூ இப்போ 1ன்னு இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ +1 போட்டு 2ன்னு ஆகிடும். இதுதான் வந்து இந்த கெட்டார் டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பில் இப்போ ஸோ இதோட வேர்டுங்கிறது இந்த ஸ்ட்ரிங் ரெட், அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து வேல்யூவாக அப்டேட் ஆயிரும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி இப்போ பார்த்துடலாம். புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அகெயின் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா ஃப்ரீக்வன்சி மேப் ஃபார் ஈச் கீ வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஈச் கீ வேல்யூ இன் தட் ஃப்ரீக்வன்சி மேப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். வேர்டுங்கிற இடத்துல நமக்கு என்ன வரணும், அதோட கீ வரணும், ப்ளஸ் அதோட ஃப்ரீக்வன்சி பிரிண்ட் பண்ணிக்கலாம் செகண்ட். என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி என்னன்னா அதோட வேல்யூ. சிஸ்டம்ல டவுட்னா என்ன தப்பு பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஹைபன் எதுக்குன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன், இந்த செப்பரேட் பண்ணுறதுக்காக. வேர்டு வந்து இது ஃப்ரீக்வன்சி வந்து கவுண்ட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து இப்படி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த லாம்டா வந்து எதுக்காக யூஸ் பண்ணேன், இந்த ஜாவா 8ல் ஃபார் ஈச் யூஸ் பண்ணும்போது இந்த லாம்டா யூஸ் பண்ணோம்னா இதை ஜஸ்ட் மெத்தடை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நமக்கு ஒரு கொஷின் ஆல்ரெடி ஒன்று டியூப்ளிகேஷன்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சேம் அதே லிஸ்ட்டில் அந்த சேம் ரிப்பீட்டட் கலர்ஸ் வருது, அதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கலெக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மேப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மேப்னால் என்ன ஆக்சுவலாக அப்படின்னா கீ வேல்யூ பேர், அந்த லிங்க்டு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறோம். லிங்க்டு ஹேஷ் மேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இட் ப்ரிசர்வ்ஸ் தி ஆர்டர். ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எம்டி மேப்புக்குள்ளே இதை ஐட்ரேட் பண்ணி லைக் இந்த அரே லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி ஈச் ஸ்ட்ரிங்கை வந்து ஈச் ஸ்ட்ரிங்கை வந்து அதோட கீயாகவும் அகெயின் அந்த ஸ்ட்ரிங்கோட கவுண்ட்டு அதை வந்து வேல்யூவாகவும் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த கவுண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா கெட்டார் டிஃபால்ட் போடுறேன். கெட்டார் டிஃபால்ட் போடும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அது செக் பண்ணும் ஃபார் வேர்ட். அந்த வேர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகுது லைக் அப்படின்னா 1ன்னு நமக்கு கொடுக்கும். ஆல்ரெடி அந்த ஃப்ரீக்வன்சி மேப்புங்கிறத மேப்பில் இருக்குது அப்படின்னா செகண்ட் டைம் அப்பியர் ஆகுது நமக்கு 2ன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே இந்த கான்செப்ட். அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப் டாட் ஃபார் ஈச் கீ வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்னவா பிரிண்ட் பண்ணுறேன், வேர்டை வந்து வேர்டுங்கிற இடத்துல கீயும் ஃப்ரீக்வன்சிங்கிற இடத்துல அந்த வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம அப்படி தான் அதுக்குள்ளே
புட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் நான் அதை ரன் பண்ணுறேன். இதுதான் வந்து கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டோட ஃப்ரீக்வன்சி 2, எல்லோட ஃப்ரீக்வன்சி 1 அண்ட் ஆரஞ்சோட ஃப்ரீக்வன்சி க்ரீனோட ஃப்ரீக்வன்சி 2 நமக்கு வந்துருச்சு. சேம் இதே நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரீம் ஏபிஐ பண்ணோம். ஃபஸ்ட் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அரே லிஸ்ட் கலர்ஸ், ஸோ அந்த கலர்ஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் போட்டோம்னாவே அது ஸ்ட்ரீம் ஏபிஐயாக கன்வெர்ட் ஆயிரும். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ வந்து ஸோ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வேணும். கொடுத்துருக்குற இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற ஈச் வேர்டோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வேணும். ஸோ அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு சேம் இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா கீ வேல்யூ பேராக வேணும் அப்படிங்கிறதுனால அது ஜஸ்ட் நம்ம வந்து we are going to collect it into ஒரு மேப்பில் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம இதில் நம்ம வந்து எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப்பிங் பைன்னு ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு மெத்தட் நமக்கு வந்து இந்த கலெக்டர்ஸில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி குரூப்பிங் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் தி எலமெண்ட்ஸ் தட் அரே லிஸ்ட். ஸோ அதுக்கு கலெக்டர்ஸ் டாட் கலெக்ஷன் இல்லை குரூப்பிங் பைன்னு ஒரு மெத்தட் நமக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ணி குரூப்பிங் பை எதை பேஸ் பண்ணி த சேம் எலமெண்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் டாட் function dot identity அப்படின்னு போட்டோம்னா it will group based on the elements itself. ஸோ பேஸ் பண்ணிடும் அந்த ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு லிங்க்டு ஹேஷ் மேப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப் ஒரு நியூ லிங்க்டு ஹேஷ் மேப்பாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த லிங்க்டு ஹேஷ் மேப்பில் அதோட அந்த குரூப்பிங் பண்ணோம் இல்லையா பேஸ்ட் ஆன் த எலிமெண்ட்ஸ் அதோட கவுண்டிங் எடுத்துக்க போகிறோம். கவுண்டிங் ஆஃப்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது கலெக்டர்ஸில். டாட் கவுண்டிங் ஆஃப்னு சொல்லிட்டு ஓகே இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போது எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணணும். என்ன அப்படின்னா சேம் நம்ம வந்து இந்த நமக்கு கிடைக்க போகிற வேல்யூவை வந்து நம்ம ஒரு ஃப்ரீ லிங்க்டு ஹேஷ் மேப்பாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி மேப் ஒன்று இருக்குது. இது வந்து ஃப்ரீக்வன்சி மேப் 2ன்னு எடுத்துக்கலாம். இது என்ன எரர்னா ஸோ நம்ம வந்து லிங்க்டு ஹேஷ் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதோட டிக்ளரேஷனும் லிங்க்டு ஹேஷ் மேப்பாக கொடுக்குறோம். ஓகே ஸோ இப்போ இதை பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் இன் ஸ்ட்ரீமில் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. சேம் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து கலெக்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. இந்த செகண்ட் ஒன் வந்து சேம் இது வந்து ஃப்ரீக்வன்சி மேப் 2. ஃப்ரீக்வன்சி மேப் 2ல் இருக்கிற அந்த மேப்பை வந்துட்டு நான் வந்து ஃபார் ஈச் கீ வேல்யூ பேர் நான் பிரிண்ட் பண்ணுறேன். வேர்டுங்கிற இடத்துல கீயும் ஃப்ரீக்வன்சிங்கிற இடத்துல வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து யூஸிங் ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூஸிங் கலெக்ஷன்ஸ். ஸோ நம்ம இதோட ரிசல்ட்டை இப்போ பார்க்கலாம். ஓகே கண்டினியூஸாக கொடுத்ததுனால உங்களுக்கு அப்படியே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் யூஸ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட். அண்ட் செகண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட் நமக்கு.
ஓகேங்களா அவுட்புட். ஸோ ரெண்டு மெத்தடில் நாம் வந்து ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து எடுக்கலாம். இன்னும் அரே லிஸ்ட் எதுலனாலும் ஒரு அரேயில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட் இன் அரே, அப்படி ஃப்ரீக்வன்சி ஆஃப் இண்டீஜர்ஸ் எது வேணால் எடுக்கலாம் நம்ம, ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ சேம் இந்த ஸ்ட்ரிங்குங்கிற இடத்துல நமக்கு வந்து இண்டீஜர்ஸ், கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து போட்டோம்னா போதும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெயின் கிளாஸ் அதில் வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து கலெக்ஷன் யூஸ் பண்ணி, செகண்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணி. ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணும்போது நம்ம குரூப்பிங் பை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் டாட் ஐடென்டிட்டி போட்டோன்னா அந்த எலமெண்ட் இட் செல்ஃப் இது வந்து குரூப்பிங் பண்ணணும். அதை வந்து லிங்க்டு ஹேஷ் மேப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதை ஒரு லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கு அசைன் பண்ணி அதை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அதில் முக்கியமாக இந்த கவுண்டிங் ஆஃப் மெத்தட் வந்து கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட். கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பையில் ஃபங்க்ஷன் டாட் ஐடென்டிட்டி ஆஃப் போட்டு அதை லிங்க்டு ஹேஷ் மேப்க்கு அசைன் பண்ணுறோம். கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஃபார் கவுண்டிங் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் சேம் வேர்ட். ஓகே, புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.